ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, கோவை தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. என்ன ஜனனி, உங்க அக்கா கல்யாணத்துக்கு 3 நாள் லீவுன்னு சொல்லியிருந்தீங்க, இப்படி 2 நாள்ல ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? ஆமா, அப்பெல்லாம் கல்யாண வீட்டுல நிறைய வேலை எல்லாம் இருக்கும். மாவாட்டுறது, காய்கறி வெட்டுறது, தண்ணி எடுக்கிறது, அது இதுன்னு நிறைய வேலை இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நம்ம வேலையெல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு. அதனால பெருசா எனக்கு அங்க வேலை இல்லை. அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆமா ஜனனி, அக்கா கல்யாணத்துல கூட வீடியோ போட்டோ ஷூட்டிங்க்கு ட்ரோன் கேமரா தான் வச்சிருந்தீங்க போல, பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஆமா கிரண், இப்பெல்லாம் கல்யாணத்துல வீடியோவை எந்த வித டிஸ்டர்பும் இல்லாம எடுக்கிறதே பெரிய சவாலா இருக்கு. ஆனா இந்த ட்ரோன் கேமராவை ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம். எந்த வித இடைஞ்சலும் இருக்காது. அதனாலதான் ட்ரோன் கேமரால வீடியோ எடுக்க சொல்லிட்டோம். இந்த ட்ரோன் கேமராவை ஊர் திருவிழாக்கு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, மக்கள் கூட்டம் கூடுற இடத்துல கண்காணிப்புக்காக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம இந்த கொரோனா பீரியட்ல எல்லாரும் வீட்டுல இருந்தப்போ காவல்துறை ட்ரோன் கேமரா மூலமா தான் யாரெல்லாம் வெளியே வராங்கன்னு கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரோன் கேமராவை காட்டுத்தீ ஏற்படுற இடத்துல கூட அதை அணைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, மனுஷங்களோட எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. அதுல இந்த ட்ரோன் கேமராவும் முக்கியமான ஒண்ணு. ஆமா ஜனனி, இப்பெல்லாம் இந்த ட்ரோனை விவசாயத்துக்கு கூட பயன்படுத்தலாம் போல. ஆமா கிரண், இப்பெல்லாம் விவசாயம் செய்ய யாரு வரா? நாத்து நடுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அந்த சிரமம் குறைக்க தான் விவசாயத்துல ட்ரோனை பயன்படுத்துறாங்க. ஓ சரி சரி. இதே மாதிரி இந்த ட்ரோன் கேமராவால விவசாயத்துல ஏற்படுற நன்மைகள், அதில் பெரும் பயன்கள், இதனால விவசாயிகளுக்கு ஏற்படுற வேலை குறைவுகள், இதை பற்றி ஒரு விவசாய குடும்பத்துல நடந்த சம்பவத்தை கதை வடிவில் ஒளி தொகுப்பா கேட்கலாம் வாங்க. இப்பெல்லாம் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குதுல்ல, எவ்வளவு வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. ஏமா, ஏன் இப்படி சொல்றீங்க? இப்பெல்லாம் ஆளே கிடைக்கிறது இல்லையா? ஆமா, எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. இப்ப எங்க ஆள் கிடைக்குது? இந்த விவசாயம் பண்றதுக்குலாம் எங்கேயும் ஆளே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எங்க சயின்ஸ் டீச்சர் ட்ரோன்னு ஒரு விஷயத்த பத்தி சொன்னாங்க. அது அக்ரிகல்ச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியா? அதை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும்? ட்ரோன் அப்படின்றது ஒரு மிஷின். நம்ம என்னென்னலாம் வேலை செய்யறோமோ அனைத்து வேலையும் நம்மளை விட சூப்பராவே அந்த ட்ரோன் செஞ்சிருமா. அது என்ன ரோபோ மாதிரியா இருக்கும்? ரோபோ மாதிரிலாம் இல்லம்மா, அது ஒரு பறக்கும் ஹெலிகாப்டர். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி அதை பத்தி எல்லாம் தெரியும்? நீ சொன்னாதான் தெரிஞ்சுக்கணும். சரிம்மா, நான் சொல்றேன். ட்ரோன் அப்படின்றது விவசாயத்துக்கு உதவக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருவிமா. 6.5 லட்சம் கிராமங்கள் இந்த ட்ரோன் டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களாம். விவசாயத்துக்கு மட்டும் யூஸ் பண்றாங்களா? இல்லம்மா, இது ஒரு பறக்கும் ஹெலிகாப்டர். இது எப்படின்னா, அந்த ட்ரோன்ல ஒரு கேமரா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம். சினிமாலெல்லாம் கூட இந்த ட்ரோனை பயன்படுத்தி தாமா எடுக்கிறாங்க. ஓஹோ. அம்மா, இந்த 6 லட்சம் பேர் ஏதோ அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, எதுக்காக பண்றாங்க? இந்த ட்ரோன் பயன்படுத்துறதுனால நமக்கு ஆள் கூலி கம்மியாகுது. அதே மாதிரி மனுஷன் செஞ்சா அதுக்கான கூலியே ஏகப்பட்ட காசு வரும். ஆனா இந்த ட்ரோன் செய்யும் போது நமக்கு ஆகுற செலவு கம்மியாகுது. அதுதான் ட்ரோனுங்கிறியா? அது எதனால இயங்குது? பெட்ரோலா டீசலா? ஒரு சில ட்ரோன்களுக்கு நம்ம பவர் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்கம்மா. எப்படி நம்ம ரிமோட் கார்லாம் விளையாடுவோம், ஒரு இடத்துல இருந்து அழுத்தி இன்னொரு இடத்துல அது போகும்ல,
அதே மாதிரி இந்த ட்ரோன்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து இயக்கி இன்னொரு இடத்துல நம்ம அதை பறக்க விடலாமா? சரி, இது இப்ப இது நம்மளுக்கு விவசாயத்துக்கு இது எப்படி இதெல்லாம் பயன்படுத்தலாம்? நீங்க வேற வருத்தப்பட்டு இருந்தீங்க, ஆட்கள் இல்ல, நடவு நட, மருந்து தெளிக்க அப்படின்னு. ஆட்கள் செய்யற வேலை எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு ட்ரோன் செஞ்சு முடிச்சிடுமா? இதெல்லாம் செய்யுமா அது? ஆமாமா, நம்ம பயிரிடுறோம், இந்த வேலைய இந்த ட்ரோனே சிறப்பா நல்லபடியா செஞ்சு முடிச்சிருமா. நம்ம மருந்து தெளிச்சா நமக்கு அதை கெமிக்கல் ஒத்துக்காம உடம்பு சரியில்லாம போகுது இல்ல. நம்ம தெளிச்சா ஒரு இடத்துல அதிகமாவும் ஒரு இடத்துல கம்மியாவும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ட்ரோன் 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைய ஒரே ஆளா 1 மணி நேரத்துல எல்லா இடத்துலயும் சம அளவுல இந்த மருந்துகள் எல்லாம் தெளிக்குதுமா. இதனால எந்த இடத்துலயும் கூடவும் வராது, குறைச்சலாவும் போகாது. செடிகளுக்கு எல்லாம் சரியான வகையில மருந்து போய் சேருதுமா. நீ சொல்றது பார்த்தா நம்ம மனுஷங்களுக்கு தப்பிச்சா கூட ஒரு செடி தப்பிச்சு போகும் போல அது தப்பிக்காதட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாம் அதுவே பாத்துக்க மாட்டிருக்குது. ஆமாமா, இன்னும் நிறைய வேலையை இந்த ட்ரோன் செய்யும். எந்த இடத்துல செடி வாடி போயிருக்கு, எந்த இடத்துல உள்ள செடிகளுக்கு தண்ணீர் தேவைப்படுது, எந்த இடத்துல உள்ள செடிகளுக்கு உரம் தேவைப்படுது அப்படின்றத கூட இந்த ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதனால நம்ம விவசாயத்துல இருக்கிற மகசூல் பெருக போதுமா, நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய செலவுகள் கம்மி, ஆனா இதனால வரக்கூடிய லாபம் ரொம்பவே அதிகம். சரி, இன்னும் இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? நம்ம இத அதிகமா மிலிட்டரியில பயன்படுத்துறாங்கம்மா. கலவரம் நடக்கக்கூடிய இடத்துல கண்ணீர் புகை கொண்டு போடுற வேலை எல்லாத்தையுமே இந்த ட்ரோனே செஞ்சிருதுமா. இதனால எந்த இடத்துல சேதம் ஏற்பட்டிருக்கு, எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டறியலாம். சரி, இரு ஒரு நிமிஷம், எங்க ஆடு மாடு வேற கத்திட்டு கிடக்கு, போய் பாத்துட்டு வந்துடுற. ஒரே நிமிஷம் இரு, அப்புறம் கேக்குறேன். நீங்க இதுக்காக அவ்வளவு தூரம் போகணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. ஒரே ஒரு ட்ரோன் இருந்தா போதும், இங்க இருந்தே அங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இதே கூட அதை பாத்துட்டு வந்து சொல்லு. ஆமாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ட்ரோனை பத்தி? டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு போகுது தெரியுமா? நீங்க இங்க இருந்தே அங்க என்ன நடக்குது அப்படின்றத ஈஸியா நீங்க கண்காணிக்கலாம். ஏதோ ஆடு மாடுகளுக்கு முடியாம போச்சா, இல்ல எதுவும் விலங்குகள் அதை தாக்க வருதா அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டறியலாம் ட்ரோன் மூலியமா. உடனே அத அந்த ஆபத்துல இருந்து நம்ம மீட்டு எடுத்துக்கலாம். இது இந்த வேலையில பாத்துச்சுன்னா நானு ஜம்முன்னு வீட்டு வேலையை நல்லா பாத்துக்கிட்டு கம்முன்னு இருப்பேனே, எனக்கு வேலையே மிச்சமாயி போயிரு. இது மட்டும் இல்லம்மா, நீங்க ஐயோ எந்த பயிரை எந்த ஆடு மேய்ஞ்சிட்டு போகும், எந்த மாடு மேய்ஞ்சிட்டு போகும் அப்படின்ற பயமே இருக்க தேவையில்ல. யாராவது கால் எடுத்து வச்சா போதும், இந்த ட்ரோன் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அலாரம் டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க உடனே போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ, செக்யூரிட்டி வேலையெல்லாம் பாக்குதா? ஆமா ஆமா, ஆட்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலையும் இந்த ஒரே ட்ரோன் செஞ்சு முடிச்சிருது. சரி, அப்படின்னா நம்ம வீட்லயே ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம், அதையவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாங்குறதுக்கு கூட காசு இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, வாடகைக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம், நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி. ஓ, அப்படின்னா முதல்ல வாடகை அது எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அது வேணா. சரி சரிங்கம்மா, இத பயன்படுத்துறதும் ரொம்பவே சுலபம் தான். சரி, நீ ஏதோ படிச்சுட்டு வந்து சொல்ற, நம்மள அதை செஞ்சு பார்க்கலாம். சரிங்கம்மா. என்ன பண்றீங்க? காலங்காத்துல சும்மா நின்னு என்னத்தான் பேசிட்டு இருக்கீங்க? அவன் இருக்கிற வேலையும் செய்ய முடியாம, அது இல்லாம மருந்தடிக்க ஆளை கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டேன்னு நானே புலம்பிட்டு இருக்கேன். ஏங்க, அதுக்கு தானே நம்ம புள்ள படிச்சுட்டு வந்து எப்படி வேலையை சுலபமா பண்ணணும்னு சொல்றா. அப்படியா? என்னது? ஏதோ ட்ரோனாமாங்க, அதுவே தண்ணி தெளிச்சுக்குமா, மருந்தும் தொலைச்சுக்குமாமா. அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு கண்காணிச்சு சொல்லுங்க. அப்படியா? இங்க பாருடா, இதனால நமக்கு எவ்வளவு வேலை மிச்சம். ஆமாப்பா, அதை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக்குது. சரிடா மாவனே, இது மனிதர்களோட வேலையை சுலபமாக்குது. ஆனா இது படிக்காத பாமர மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்க? அப்பா, அது அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் இல்ல. நீங்க உங்க சின்ன வயசுல பட்டம் விட்டுருப்பீங்கல்ல, அதே மாதிரியே தான்ப்பா. என்ன, இங்க கயிறுக்கு பதிலா ஒரு ரிமோட் இருக்கும். அதை நீங்க காத்துக்கு ஏத்த மாதிரி கட்டுப்படுத்தினா போதும். அதை யார் வேணும்னாலும் ஈஸியா கத்துக்கலாம்ப்பா. சரிப்பா, ஏதோ படிச்ச பிள்ளைங்க சொல்றீங்க, அதை வாங்கறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். இதே மாதிரி மக்கள் வியந்து போற அளவுக்கு அறிஞர்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் மக்களோட வேலைகளை சுலபமான முறையில முடிச்சு கொடுக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ட்ரோன் கேமராவை பத்தி ஒரு விவசாய குடும்பம் பேசுறத கதை வடிவுல கேட்டோம். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களை கேட்க எங்களோட இணைந்திருங்கள். ட்ரோனோட பயன்பாடுகள், செயல்பாடுகள், அதை பற்றிய பயிற்சி முறைகள் போன்றவைய கருடா ஏர்ஃபோர்ஸ் விபி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்து கொண்ட கலந்துரையாடலை கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நம்ம நேயர்களுக்காக. எஃப்எம் நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜெயக்குமார். நான் கருடா ஏரோஸ்பேஸ் என்ற கம்பெனியில்
விபி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கேன். இந்த நாளில் கூட இந்த ரத்னம் காலேஜுக்கு வந்தது எனக்கு ரொம்ப அருமையாகப்படுது. காலையில் அவங்களோட ஒரு எம்ஓ சைன் பண்ண வந்திருந்தேன். நல்லபடியாக சைன் பண்ணி முடிச்சிட்டோம். தொடர்ந்து இணைந்து ரத்னம் காலேஜோடு இணைந்து நாங்கள் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் நடத்த உதவி செய்யறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். நிச்சயமா சார், உங்களை நாங்கள் சந்திச்சதுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய சர்வீஸை பத்தி சொல்லுங்க சார், என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கருடா ஏரோஸ்பேஸ் என்ற கம்பெனி வந்து ட்ரோன் மேனுஃபேக்சரிங்ல இருக்கும். ட்ரோன்ஸ் வந்து இது வந்து ஸ்டார்ட் அப் தான். இன்னும் டெக்னாலஜில இன்னும் நிறைய வந்துட்டு ட்ரோன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. இதுல ஒரு சில காரியங்கள் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ஈவென்ட்ஸ், கல்யாணம் இதெல்லாம் வந்து போட்டோகிராஃபிக்கு தான் ட்ரோன் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். அது ஒரு அப்ளிகேஷன் தான் அந்த ட்ரோன் போட்டோகிராஃபின்றது. ட்ரோன்ல நிறைய இருக்கு. குறிப்பா எங்களோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ட்ரோன், விவசாயத்துக்கு தேவையான அக்ரி ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க, கிசான் ட்ரோன், அந்த ட்ரோன்ஸ் தான் நாங்க 90% நாங்க நிறைய பண்றோம். அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு தான் ட்ரோன்ஸுக்கு தான் நாங்க நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட 90% ப்ரொடக்ஷன் வந்து விவசாயத்துக்காக தான் நாங்க அந்த ட்ரோன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் உதவி எல்லாம் பண்ணும் சார்? அது பொதுவா விவசாயத்துல இந்த பூச்சி மருந்து தெளிக்கிறது வந்து ஒரு பெரிய பாட்டில் நெக்கா இருக்கு. அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா சாதாரணமா வந்து பூச்சி அடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் கேன்சர், ஸ்கின் கேன்சர், அதே மாதிரி த்ரோட் கேன்சர், அதே மாதிரி லங் கேன்சர், இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கண்ணு, நிறைய பேருக்கு பார்வை இழப்பு நிறைய ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த ட்ரோன்ஸ் மூலமா நம்ம பூச்சி மருந்து தெளிக்கும் போது இந்த மாதிரி எந்த மனிதனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி அது இருக்கும். அதே போல ஃபாஸ்டாவும் அடிக்கலாம். இப்போ மனிதன் மேனுவலா அடிக்கும் போது ஒரு ஏக்கருக்கு நம்ம பூச்சி மருந்து கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கு மேனுவலா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அடிக்கலாம். அதே ட்ரோன்ல நம்ம அடிக்கும் போது 7 இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஏக்கருக்கு நம்ம பூச்சி மருந்து அடிச்சு முடிக்க முடியும். 10 ஏக்கர் இருந்தா கூட நம்ம 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நம்ம அடிச்சு முடிச்சிடலாம். இதுதான் அதோட நன்மைகள். அந்த விவசாயிகள் வந்து அந்த ட்ரோனை இயக்குறது வந்து ஈஸியா இருக்குமா? அக்ரி ட்ரோன் வந்து ஸ்மால், அது வந்து 25 கிலோ ட்ரோன். இந்த ட்ரோன் வந்து ஆக்சுவலா இதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ்டு பைலட், ட்ரோன் பைலட் வந்து இதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள்லாம் இங்க நம்ம ரத்னம் காலேஜ்ல நாங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க போறோம். அவங்கள நீங்க பயன்படுத்திக்கலாம். ட்ரோன் பைலட் செப்பரேட் லைசன்ஸ், எப்படி நம்ம பைக், கார் ஓட்டுறதுக்கு ஆர்டிஓ லைசன்ஸ் கொடுக்குறோம், அந்த ட்ரோனை இயக்கிறதுக்கும் வந்து ஒரு ட்ரோன் பைலட் லைசன்ஸ் வேணும். அவங்க வந்து நம்ம ட்ரோனை இயக்கிறதுக்கு வசதிகள் அவங்களாலதான் இயக்க முடியும். அப்படி இல்ல, சின்ன ட்ரோன்ல 2 டைப் இருக்கு. அக்ரி ட்ரோன் வந்து ஸ்மால், அது வந்து 25 கிலோ ட்ரோன். அந்த ட்ரோனுக்கு வந்து கண்டிப்பா வந்து லைசன்ஸ்டு பைலட் தான் ஓட்ட முடியும். சின்ன ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு, 250 கிராம் கீழே இருக்கிறவங்க வந்து யார் வேணா ஓட்டலாம். ஆனா இந்த அக்ரி ட்ரோனுக்கு வந்து நம்ம லைசன்ஸ் பைலட் தேவைப்படும். அவங்கள வச்சுதான் ஓட்டணும். அது ஒண்ணும் இல்ல, அவங்க 1 ஹவர்ல 10 ஏக்கர் இடத்த ஆட்சி கொடுத்து போயிடுவாங்க. அதுக்கு தான் நீங்க வந்து பயிற்சி கொடுக்க போறீங்க. ஆமா, அதுக்கு தான் நாங்க இந்த காலேஜ்ல பயிற்சி கொடுக்கறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எந்த மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இது இலக்கு இருக்காங்க சார்? சார், அதாவது ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து டிகிரி எல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ட்ரோன் பைலட் லைசன்ஸுக்கு 10வது பாஸ் பண்ண அனைவருமே ட்ரோன் 10வது பாஸ் பண்ணி கிளாஸ் 3 மெடிக்கல் சர்டிபிகேட் சொல்லுவாங்க, ஜெனரல் மெடிக்கல் சர்டிபிகேட், ஜெனரல் ஃபிட்னஸ் இருக்கிற எல்லாருமே ட்ரோன் பைலட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் அவ்வளவுதான். எல்லாருமே எடுக்கலாம். 10வது பாஸ் பண்ணி 50 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாமே எடுக்கலாம். இந்த ட்ரோன்ஸ்ல எத்தனை வகைகள் இருக்கு சார்? ட்ரோன்ல நிறைய வகைகள் இருக்கு. நான் முன்னதே சொன்ன போல ட்ரோன் வந்து அக்ரி ட்ரோன், விவசாயத்துக்கு சம்பந்தம். இது இல்லாம சர்வலன்ஸ் ட்ரோன், இந்த போலீஸ், மிலிட்டரி, டிஃபென்ஸ், ஏர்போர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து சர்வலன்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு. எதிரியை பாக்குறதுக்கு, எதிரி முகாம பாக்குறது, இலக்கு வச்சு பாம், இந்த மாதிரி இலக்கு வச்சு நம்ம ஏறதுக்கு எல்லாமே கூட இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆள் இல்லாத விமானம்னு சொல்லுவாங்க இது. அதாவது ஆள் இல்லாத விமானம் கூட சொல்லுவாங்க ட்ரோன்ஸ்ல. ஃபிக்ஸ்ட் விங் ட்ரோன். ட்ரோன்ல நிறைய வெரைட்டி இருக்கு. குவாட்ராப்ளர், எக்ஸாப்ளர், இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. ஃபிக்ஸ்டு விங், இதுல ஒரு டைப் தான் ட்ரோனு. இது வந்து சர்வலன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல கோல் மைன்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஃபேக்டரி சிம்னி இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் இப்போ பயிர்லாம் வந்து மழை வெள்ளத்தெல்லாம் பாதிப்பாயிருச்சு அப்படின்னா அதை வந்து மேப் பண்றதுக்கு, எவ்வளவு சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ட்ரோன்ல நம்ம மேப் பண்ணி அதுல அவங்க இன்சூரன்ஸ் அதுக்கெல்லாம் கிளைம் பண்றதுக்கு டேட்டாவும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட இன்னும் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி டெலிவரி, டிஸ்பேட்ச்,
ஏர் ஆம்புலன்ஸு, இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வகையான அப்ளிகேஷனுக்கு இந்த ட்ரோன்ஸ் இப்போதைக்கு பயன்பாட்டில் இருக்குது. இந்த இப்ப என்ன சொல்ல, இப்ப சினிமாவுக்கு அடுத்து இந்த போட்டோ ஷூட்டுக்கு வீடியோ ஷூட்டுக்கு எல்லாம் பயன்படுத்துறாங்களா அந்த ட்ரோனுக்கும்? அது வந்து டிஜே ட்ரோன், அதாவது போட்டோகிராஃபி ட்ரோனி ட்ரோன் எங்களுக்கு ஒன்று இருக்கு. அது வந்து இன்னும் இப்ப லான்ச் பண்ண போறாங்க கொஞ்ச நாள்ல. அது வந்து போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இந்த காரியங்கள்லாம் யூஸ் பண்ணா இன்னும் ஷூட்டிங் எல்லாம் வந்து ட்ரோன்ஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்ட்லியான கோடிக்கணக்கில் இருக்கிற சஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸோட போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி பண்ற ட்ரோன்ஸும் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. அதுவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது தவிர வேற என்னென்ன பயன்பாட்டுக்கெல்லாம் பயன்படும் சார்? வேற அதான் சொன்ன மாதிரி நீங்க ராணுவத்துக்கு தயன்படுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சர்வேலன்ஸுக்கு யூஸ் பண்ணுது. அதே போல இப்ப கூட நியூஸ்ல எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க, காஷ்மீர்ல கூட இன்னைக்கு வந்து ஆள் இல்லாத விமானத்துல வந்து குண்டு எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் ட்ரோன் தான். அங்க இருந்து அனுப்பிச்ச ஒரு ட்ரோன் தான் வந்து. அதே மாதிரி நம்மளும் இங்க இருந்தா இலக்குகளை நோக்கி நம்ம பிக்ஸ் பண்ணி அங்க டார்கெட் பண்ண முடியும். இது இல்லாத நான் சொன்ன மாதிரி டெலிவரிஸ், டிஸ்பேச்சஸ், இன்ஸ்பெக்ஷன், லேண்ட் சர்வே, லேண்ட் மேப்பிங் இதெல்லாம் பண்ண முடியும் சார். இப்ப ஒரு இளைஞர் வந்து இந்த ட்ரோன் பயிற்சி எடுத்துக்கணும்னா அவர் எவ்வளவு நேரத்துல கத்துக்கலாம், எவ்வளவு நாட்கள் ஆகும்? சரி, 10 நாள்ல கத்துக்கலாம் சார். 10 நாள் எங்களோட ட்ரோன் கருடா ஏரோஸ்பேஸ்லயே எங்களுக்கு தனிப்பட்ட பயிற்சிக்குன்னு தனியா ஒரு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சென்டர் இருக்கு. அங்கேயே அவங்க வந்தாங்கன்னா 10 நாள்ல நாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி வச்சிருவோம். லைசன்ஸ் வந்து அது நம்ம கொடுக்க முடியாது, அது வந்து டிஜிசி தான் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதுக்கான எல்லா வகையிலும் நான் உதவி செய்வேன். இப்போ அந்த ட்ரோன் பயிற்சி எடுத்து அவர் ட்ரோன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விவசாயி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஏதாவது அரசு சார்பா மானியம் இந்த மாதிரி எதுவும் இருக்கு? கண்டிப்பா இருக்கு. அதாவது அரசுல சப்சிடி இப்போ மானியம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல விவசாயத்துல எந்த சிபில் ஸ்கோர்லாம் அவருக்கு நல்லா இருந்தா எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாம லோன்ஸ் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல கொடுக்கறாங்க, விவசாயிகள் வாங்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் அப்ப வாங்கி வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். அதுக்குண்டான வழிமுறைகள் செஞ்சு கொடுப்போம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. வேற இப்போ நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இது வந்து ட்ரோன் வந்து இப்போதான் அது இன்னும் ஃபுல்லா அது ஃபெமிலியர் ஆச்சுன்னு சொல்ல முடியல. இதுதான் இப்போ அப்கமிங், இப்போ ஒரு பிறந்த குழந்தை மாதிரி பார்ன் பேபி, இப்போ சில ஆண்டுகளாக தான் இது இருக்கு. இன்னும் இதுல நிறைய மக்கள் ரிசர்ச் பண்றது, இளைஞர்கள், இன்னும் ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், இதுல நிறைய ஆராய்ச்சி இன்னும் நிறைய பண்ணி இன்னும் நான் இப்போ இன்னைக்கு 40 ஃபீல்டு இருக்குது, இன்னைக்கு இன்னும் 400 ஃபீல்டு, 4000 ஃபீல்டு இது எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத இளைஞர்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதுல ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சு இத இன்னும் எனக்கு தெரிந்த 5-10 ஆண்டுகள் கழிச்சு எல்லாமே ட்ரோன்ல தான் நடக்கும்னு நாங்க கேள்விப்படுறோம். எங்களோட ரிசர்ச் ஸ்காலர்ஸ்ல அதான் சொல்றாங்க, எல்லாமே எல்லா ஃபீல்ட்லயும் ட்ரோன் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இளைஞர்கள், மாணவர்கள், வளரும் தலைமுறைகள் இதை நல்லா பயன்படுத்திட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியால நல்லா படிச்சு இந்த ஏரியால நல்லா ஆராய்ச்சி பண்ணி இதுல இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நான் அவங்களை கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த ட்ரோன் பத்தின நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நேர்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பயனுள்ள தகவலை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி சார். உங்களுக்கு நன்றி. ரத்தினம் FM எல்லாம் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ட்ரோன் கேமராவோட பயன்பாடுகளை பத்தி விரிவா லாவண்யா அவர்கள் நம்மளோட பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. அதை இப்போ கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரோன்ஸ்னா என்ன, ட்ரோன்ஸ் எங்கெங்க பயன்படுது, விவசாயத்துல ட்ரோன்ஸ் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ட்ரோன்ஸ் அப்படின்னா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பைலட்டுமே இல்லாமல், எந்த ஒரு அதாவது மேன்வலாக எந்த ஒரு பவருமே இல்லாமல் எப்படி ஒரு விமானம் மாதிரியான ஒரு அமைப்பு மேலே பறக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முந்தைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலேருந்து ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னாலுமே ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரோன்ஸ் வந்ததுலேருந்து இந்த ட்ரோன்ஸை எவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸாக இருந்தாலுமே கேப்சர் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது, நமக்கான வேலைகளையும் குறைச்சி தருது, நமக்கான வேலைகளையும் சுலபமாக்கி தருது.
ட்ரோன்ஸ் விவசாயத்தோட எதிர்காலமா மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் எக்கச்சக்கமா குறைய போகுது. இந்தியால 6.5 லட்சம் கிராமங்கள் இந்த டெக்னாலஜியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. எதனால எல்லாரும் இந்த டெக்னாலஜியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். நம்ம வயல்களுக்கு பூச்சிக்கொல்லி அடிக்கிறது அப்படின்றது வழக்கம். இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது அந்த விவசாயிக்கு நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா அது கெமிக்கல் இல்லையா. ட்ரோன்ஸே வயல்களுக்கு ஃபுல்லாவே அந்த பெஸ்டிசைட்ஸை ஸ்ப்ரே பண்ணிடுது. ஒரு விவசாயி பண்ணும்போது ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல கம்மியாகவும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா அந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் ஈக்குவலா சம அளவுல பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படுது. இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்றதுனால அதிகப்படியான கெமிக்கல் செடிகளுக்கு போறத நம்மளால கட்டுப்படுத்த முடியுது. இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட விவசாய மண் எந்த பதத்துல இருக்கு, எந்த விதத்துல இருக்கு, ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு, சாயில் எரோஷன் எதுவும் இருக்கா, என்ன பயிரை நம்ம இந்த மண்ணுல பயிரிடலாம், அதை பயிரிட்டோம்னா அதிகப்படியான விளைச்சல் தருமா அப்படின்ற கம்ப்ளீட் அனாலிசிஸ இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளான்டேஷன். நம்ம விவசாயிகள் எப்போதுமே வழக்கமா பயிரிடுறது உண்டு. அதாவது நாத்து நடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நாத்து நடுறத கூட நம்ம ட்ரோன்ஸ் வந்து செஞ்சிருமாங்க. இதனால உங்களுக்கு வேலைக்கு வேலையும் குறையும், ஆளுக்கு ஆளும் குறையும். நம்ம எப்போதுமே நாத்து நடும் போது இந்த டிராக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது வழக்கம். இந்த டிராக்டர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த நச்சு வாயுக்களையும் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்றது மூலியமா நம்ம கட்டுப்படுத்திக்கலாங்க. நம்ம பயிரோட ஹெல்த்தா இருக்கட்டும், நம்ம பயிரோட growth-ஆ இருக்கட்டும், இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எந்த இடங்கள்ல பயிர் வளர்ந்துருக்கு, எந்த இடங்கள்ல பயிருக்கு குறைபாடு இருக்கு, எந்த இடங்கள்ல அதிகப்படியான கவனம் நம்ம செலுத்தணும், எந்த இடத்துல பயிர் நல்லா செழிச்சு இருக்கு அப்படின்ற ஃபுல் அனாலிசிஸ் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். விவசாயத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ட்ரோன்ஸ் நம்ம கால்நடைகளையும் பாதுகாக்குது. நம்ம கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்க கால்நடைகள் உங்க செல்ல பிராணிகள் இன்னொரு இடத்துல இருக்கும். திடீர்னு அதுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்றது மூலியமா அதை உடனடியா நம்மளால கண்காணிச்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கலாம். இதனால உங்க கால்நடைகளை உங்க செல்ல பிராணிகளை கவனமா பாத்துக்கலாம். இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றது ரொம்பவே ஒரு இயல்பான விஷயமா மாறிட்டு இருக்குங்க. எப்பப்பா இத சொல்றதுக்கு வார்த்தைகளே இடல. நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம், இந்த காலங்கள்ல பயிரிடலாம், இந்த காலங்கள்ல அறுவடை செய்யலாம் அப்படின்னு. ஆனா இந்த காலநிலை மாற்றம் வந்ததுனால எந்த நேரத்துல எப்ப மழை வரப்போகுது, எப்ப வெயில் வரப்போகுது அப்படின்றத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. வெயில் காலத்துல மழை அடிக்குது, மழை காலத்துல வெயில் அடிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையை கூட இந்த ட்ரோன்ஸ் கையாளுதுங்க. இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்றது மூலியமா இந்த கிளைமேட் எப்படி இருக்கு, இப்ப மழை வர வாய்ப்பு இருக்கா, இல்ல வெயில் அதிகமா வருமா, இல்ல புயல் எதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கண்டறியறதுக்கு கூட இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்துறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த இடத்துல எந்த செடிகளுக்கு டிசீஸ் வந்திருந்தாலுமே இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்றது மூலியமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாங்க, ஒரு இடத்துல ஒரு செடிக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா அதனால மற்ற செடிகளுக்கும் அந்த நோய் பரவாம இந்த ட்ரோன்ஸ் மூலியமா நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். இந்த ட்ரோன்ஸ் பயன்படுத்துறது மூலியமா எந்த இடங்கள்ல உள்ள செடிகளுக்கு தண்ணீர் அதிகமா தேவைப்படுது, எந்த இடத்துல உள்ள செடிகளுக்கு உரம் தேவைப்படுது அப்படின்னு நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இதனால நமக்கு வரக்கூடிய விளைச்சலும் அதிகமாக போகுது. இது மட்டும் இல்லைங்க, இதுதான் ஹைலைட்டே. நம்ம வயலுக்கு செக்யூரிட்டி கார்டா கூட இந்த ட்ரோன்ஸ் இருக்குங்க. யாரு எந்த நேரத்துல வராங்க, அனிமல்ஸ் எதுவும் வருதா அப்படின்றத கூட இந்த ட்ரோன்ஸ் நமக்கு காட்டி கொடுத்துருமாங்க. இது மட்டும் இல்ல, ட்ரோன்ஸோட பயன்கள் இன்னும் நிறைய இருக்கு. மீண்டும் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் ஆர்ஜி லாவண்யா. ட்ரோன் கேமராவோட பயன்பாடுகளை பத்தி விரிவா லாவண்யா அவர்கள் நம்மளோட பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க.